இன்று தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்ற நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக இசைக்கப்பட்டது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இது தொடர்பாக விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். அமைச்சருடைய விளக்கம் என்ன? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கும் நிகழ்வுல தமிழ்தாய் வாழ்த்து பாடலானது மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டதாக, அதுல மிகப்பெரிய சர்ச்சையானது தற்போது எழுந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக தாவேகாவோட தேர்தல் பொது மேலாண்மை பொதுச் செயலாளர் மற்றும் அதே போன்று அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்துல பல்வேறு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு 100 ஆண்டு கடந்த வரலாற்று பெருமிதம் இருப்பதாகவும், இந்த பாடல் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற லட்சியத்தின் தொடர்ச்சியாகவே இந்த தமிழ்நாடு அரசு மாநில பாடலாக அதை அறிவித்தது. இத்தகைய பெருமைமிக்க தமிழ்தாய் வாழ்த்து பாடலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள்ல முதலில் ஒலிக்கப்படும் எனவும், நிகழ்ச்சியினோட இறுதியிலே தேசிய கீதம் இசைக்கப்படும் எனவும், அதுதான் வழக்கமான நடைமுறை, பொருத்தமான நடைமுறை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசுக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த நடைமுறையில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவும், இப்படியான சூழல்ல தான் இன்று பொறுப்பு ஆளுநர் அவர்கள் தலைமையில நடைபெற்ற இந்த முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவியேற்கும் விழாவுல முதல்ல வந்தே மாதரமும், பிறகு தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய நடைமுறையானது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாதது. தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில அமைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து தாங்கள் ஆளுநர் தரப்பிடம் வற்புறுத்திய போது மத்திய அரசினோட புதிய சுற்றறிக்கையின்படியே செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டதாகவும், அதையொட்டி தான் தவிர்க்க முடியாத சூழல்ல இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவது பாடலாக ஒலிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விளக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறையானது பின்பற்றப்படாது எனவும், மாறாக இதற்கு முன்பிருந்த நடைமுறைப்படியே நிகழ்ச்சியின் தொடக்கத்துல தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்ச்சியின் இறுதியிலே தேசிய கீதமும் இசைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியினோட தொடக்கத்துல இசைக்கப்பட வேண்டும் எனவும், அதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், இது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட உணர்வாக ஒருமித்த எண்ணமும் இதுதான் எனவும் அவர் தெரிவித்து ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.